அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய தை மாதத்துடைய தேய்பிறை பஞ்சமி ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. இந்த தேய்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மனை நினைத்து இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்தும் தீரும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இனி நடக்கவே நடக்காது, என்னோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு, என்னோட கஷ்டங்கள் தீராது அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாராகி அம்மனை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இனி நடக்கவே நடக்காது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை நடத்தி காட்டுபவள் தான் வாராகி அன்னை. அதுவும் வாராகி அன்னைக்கு உகந்த நாள் அப்படின்னா பஞ்சமி திதி தான். அந்த பஞ்சமி திதியில் நம்ம வாராகி அன்னையை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் நிச்சயமாக தீரும். அதுவும் நாளை செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமி ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். பொதுவாக தேய்பிறை பஞ்சமியில் நம்ம வாழ்க்கையில் தேய வேண்டிய விஷயங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். என்னோட கடன் பிரச்சனைகள் தீரணும், என்னோட எதிரிகளுடைய பிரச்சனைகள் தீரணும், இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். வாராகி அம்மனை வழிபட உகந்த நேரம் அப்படின்னா மாலை நேரம் தான். 6 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். 8 மணிலிருந்து 9 மணி அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பினை கொடுக்கும். உங்ககிட்ட படம் இல்லைனாலும் பரவாயில்லை, உங்ககிட்ட சிலை இல்லைனாலும் பரவாயில்லை, ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்து அதை வாராகி அம்மையா நீங்கள் பாவித்தால் கூட விளக்கிலேயே கண்டிப்பாக வாராகி எண்ணெய் ஆவாகனம் செய்வாங்க. அதனால் உங்களால் முடிந்த எளிய வழிபாடை நீங்கள் செய்தால் கூட போதும். ஆனால் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்களே உணர முடியும். பஞ்சமி நாளில் நம்ம வாராகி அன்னையை வழிபாடு செய்யும்போது சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓம் ஷியாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு முறையும் சொல்கிறேன். ஓம் ஷியாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை 108 முறை மனமுருகி நீங்கள் வாராகி அன்னையை நினைத்து முழு நம்பிக்கையோடு நிச்சயமாக வேண்டி பாருங்க. உங்களுக்கு உதிரி பூக்கள் இருந்தால் அந்த பூக்கள் வைத்து கூட நீங்கள் அர்ச்சனை செய்துக்கிட்டே இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம். முடிஞ்ச நெய்வேத்தியம் எது செய்ய முடியுமோ அதை வைங்க. அன்னைக்கு ரொம்ப பிடித்தது கிழங்கு வகைகள் பிடிக்கும். மாதுளம்பழம் கூட நீங்கள் அந்த முத்துக்களை உரித்து வைத்துக்கலாம். பழம் கூட நீங்கள் வைத்துக்கலாம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். முழு நம்பிக்கையோட இந்த பஞ்சமி நாளில் வாராகி அன்னையை வழிபடுங்க. கண்டிப்பாக அந்த வாராகி அன்னையுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும்.